நியூ ஏஜ் அண்ட் டெக் சேவி கஸ்டமர்ஸ்க்காக மாருதி சுசுகி நிறுவனம் விக்டரஸ் அப்படிங்கிற மிட் சைஸ் எஸ்யூவி அன்வீல் பண்ணியிருக்காங்க. 4.3 மீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட்ல ஏற்கனவே விட்டாரா இருக்கு. ஆனா இந்த கார் விக்டரஸ் ஏன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, விட்டாரா வந்துட்டு மாருதி சுசுகியோட பிரீமியம் நெக்ஸா ஷோரூம்ல தான் அவைலபிள். டச் பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஆனா இது வந்து மாஸ் மார்க்கெட் அரீனா ஷோரூம்ல அவைலபிளா இருக்கு. ஸோ டச் பாயிண்ட்ஸ் அண்ட் ரீட்டைல் ஷோரூம்ஸ் அதிகமா இருக்கிறனால ரீச் அதிகமா இருக்கும். அடாஸ் லெவல் 2 கொடுக்குற ஃபர்ஸ்ட் மாருதி கார் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாருதி சுசுகி நிறுவனத்தோட குளோபல் சி பிளாட்ஃபார்ம்ல உருவாகிற 3வது கார் இது. அதாவது மாருதி சுசுகி பிரெஸா விட்டாராக்கு அப்புறம் விக்டரஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க அதே பிளாட்ஃபார்ம்ல. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை அப்கிரேட் பண்ணி 5 ஸ்டார் ரேட்டிங் சேஃப்டி ரேட்டிங் எடுக்கிற மாதிரி இந்த காரை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் இதுல வந்து பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா 1.5 லிட்டர் பெட்ரோல் மைல்ட் ஹைபிரிட், ஸ்ட்ராங் ஹைபிரிட், கடைசியா வந்து சிஎன்ஜிலும் இந்த கார் வந்து வருது. ஸோ சிஎன்ஜி பொறுத்தவரை அண்டர் பாடி ஃபேக்டரி ஃபிட்டட் சிஎன்ஜி கிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஜெமினிக்கு அடுத்து இந்த காரில் வந்துட்டு ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. கூடவே வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆப்ஷனும் இருக்கு. டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட விட்டாராவோட 15 mm லென்த்தியா இருக்கு, 10 mm டாலரா கொடுத்துருக்காங்க. ஸோ மாருதியோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் காரான விட்டாரா பேஸ் பண்ண ஒரு டிசைன்ல தான் வந்து இருக்கு. நல்ல ஹையரான ஸ்டாண்ட்ஸ், ப்ராடரான ரோட் பிரசன்ஸ் வந்து இருக்கு. ஸோ ரியர் டிசைன்ல ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இவங்களோட டெயில் லேம்ப்ஸ் தான். டாட்டட் லைன்ஸ்ல வந்துட்டு எல்இடி பார் வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் இதுல வந்து பவர் டெயில் கிட் ஃபர்ஸ்ட் டைமா கொடுத்துருக்காங்க. வித் கெஸ்டர் கண்ட்ரோலோட வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ பூட் ஸ்பேஸ் பொறுத்தவரை எவ்வளவு லிட்டர்ஸ் அப்படின்னு தெரியல. மேபி லென்த் அண்ட் ஹைட் அதிகமா இருக்கிறனால பூட் ஸ்பேஸ் அதிகமா இருக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்டீரியர்ஸ் வந்து டேஷ்போர்டு வந்து லேயர்ட் டேஷ்போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. வித் மிக்ஸ் ஆஃப் ஹாட் பிளாஸ்டிக்ஸ், நார்மல் பிளாஸ்டிக் வித் லெதரோட காம்பினேஷன்ல வந்துருது. பிளஸ் டியூல் டோன் கலர்ஸ்ல வந்து இன்டீரியர்ஸ் வந்து கொடுத்துறாங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்தவரை 10.5 inch டியூல் டிஸ்பிளேஸ் வந்து கொடுத்துறாங்க. கூடவே பார்த்தோம்னா இந்த சீட்ஸ்ல வந்துட்டு வென்டிலேஷன் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் டைமா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் வென்டிலேஷன் ஆப்ஷன் 2 சீட்ஸ்லயும் வந்துருது. வித் 8-way பவர்டு எலக்ட்ரானிக் சீட்ஸ் ஃப்ரண்ட்ல வந்து கொடுக்குறாங்க. வித் அண்டர் தை சப்போர்ட் கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தோம்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்துருது. ப்ளஸ் கூடவே வந்துட்டு 60 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டியோட யூஎஸ்பி சி டைப் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து 8 ஸ்பீக்கர், இன்ஃபைனைட் ஹார்மன் சவுண்ட் சிஸ்டம் வித் டால்பி அட்டோமோஸோட கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமரா வருது, ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வருது, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் உள்ளிட்ட பல ஃபீச்சர்ஸ் வந்து இன்டீரியரில் வந்து கொடுக்குறாங்க. சுசுகி கனெக்ட் மூலமா இதில் வந்து 50+ கனெக்டட் ஃபீச்சர்ஸை நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். அதுவும் இல்லாமல் இதில் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸில் வந்துருது. கூடவே வந்துட்டு இதில் வந்து கானா உள்ளிட்ட பல ஆப்ஸ்களை வந்துட்டு நம்ம இதில் பயன்படுத்தலாம். 35+ ஆப்ஸை வந்து இதில் நம்ம இதிலேயே பார்க்க முடியும். பேனோரமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்கறனால ஹெட்ரூம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் லெக் ரூம் ஓகேவா இருக்குது, ரொம்ப நம்ம இனஃப்னு சொல்ல முடியாது. ப்ளஸ் சென்டரில் ஹம்ப் வரனால 2 பேர் தான் நல்லா உட்காந்து பயணிக்க முடியும். ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. இது போக பல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கூடவே கொடுத்துட்றாங்க.